இந்த பகுதியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தேவையான டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுன்ற தலைப்புக்கு கீழே ஒரு 50 கேள்விகளுக்கான பதில்களையும் பார்ப்போம். மனித வளர்ச்சி குறியீடு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதை வெளியிடுறாங்க. இதை வெளியிடுறது யாருன்றது தான் இந்த கேள்வி. உலக வங்கி வெளியிடுறாங்களா, ஐக்கிய நாடுகளின் சர்வதேச குழந்தைகள் அவசர நிதியம் வெளியிடுறாங்களா, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் வெளியிடுறாங்களா, உலக சுகாதார நிறுவனம் வெளியிடுறாங்களா, இல்லை நமக்கு பதில் தெரியலையா? இப்படி 4 கேள்வி இருக்கும். இந்த HDI வெளியிடுறது யாருன்னா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். தமிழ்நாட்டினுடைய பல பரிமாண வறுமை குறியீட்டினுடைய முதல் 5 மாவட்டங்களின் காலவரிசைப்படி பின்வரும் மாவட்டங்களை வரிசைப்படுத்துவோம். காலவரிசைப்படி வரிசைப்படுத்தணும்னா முதல் மாவட்டமாக இருக்கிறது நமக்கு காஞ்சிபுரம், 2வது மாவட்டமாக இருக்கிறது சென்னை, 3வது கடலூர், 4வது கோயம்புத்தூர், 5வது தான் நாகப்பட்டினம். இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது எப்போது? இதுதான் கேள்வி. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசி 10 ஆண்டுகளில் எடுக்கலை. இப்போ முதல்ல இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க அப்படின்னா 1881. மெட்ராஸில் பிராமணர் அல்லாதோர் சங்கம்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அது எப்போன்றது தான் கேள்வி. பிரிண்டிங் மிஸ்டேக்காக ஆன்சரும் மேலேயே வந்துருச்சு. அது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1909 மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, பின்வரும் முதலமைச்சர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 4 முதலமைச்சர்களை கொடுத்துருக்காங்க. PT ராஜன், KV ரெட்டி, காமராஜ் அவர்கள், CN அண்ணாதுரை அவர்கள். அவங்க கொடுத்துருக்கிறதே ஆன்சர் தான். இந்த 4 பேரில் முதலமைச்சராக இருந்தவங்க PT ராஜன், அடுத்தது KV ரெட்டி, அடுத்தது காமராஜ் அவர்கள், அடுத்தது CN அண்ணாதுரை அவர்கள். பின்வரும் அறிக்கையை பொறுத்துக, சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 4 கழகங்களும் அதற்கான உருவாக்கப்பட்ட ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. திராவிடர் கழகம், பெரியார் திராவிடர் கழகம், தமிழரசு கட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம். ஆண்டுகள் 1972, 1962, 1996, 1944 கொடுத்துருக்குறாங்க. இதில் திராவிட கழகம் உருவாக்கப்பட்டது 1944, பெரியார் திராவிட கழகம் உருவாக்கப்பட்டது 1996, தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது 1962, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது 1972. தமிழ்நாட்டில் மெட்ராஸ் கோயில் நுழைவுச் சட்டம்னு ஒன்று 1947 தமிழக முதல்வர் அவர்களால் இயற்றப்படுது. அதை இயற்றிய முதலமைச்சரின் பெயர் என்ன? OP ராமசாமி ரெட்டியார். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்தவும். இந்திய எதிர்ப்பு போராட்டம், மாநில மறுசீரமைப்பு சட்டம், மாநில சுயாட்சி தீர்மானம், மெட்ராஸ், சென்னை என்று பெயர் மாற்றப்பட்டது. கொடுத்துருக்கிறதே அதே வரிசையில் எடுத்துக்கிறோம். இந்த 4 நிகழ்வுகளில் முதல்ல நடந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான், 2வது மாநில மறுசீரமைப்பு சட்டம், 3வது மாநில சுயாட்சி தீர்மானம், அடுத்ததாக தான் மெட்ராஸ், சென்னைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்திரா சாஹின்னு ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கு சம்பந்தமான 4 கருத்துக்கள் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரியான கருத்துக்கள் நம்ம சொல்லணும். முதல் கருத்து, மொத்த இடஒதுக்கீடு 50% மேலே இருக்கவே கூடாது. கேரி ஃபார்வர்டு அப்படின்றது 50%, அதாவது ரிசர்வேஷனுக்கு 50% மேலே இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிரிமி லேயர் என்ற கருத்து அட்டவணை சாதியினருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு 4 கருத்துக்கள் இருக்குது. இந்த 4ல் முதல் 2 மட்டும்தான் இந்த இந்திரா சாஹினி வழக்கில் சரியான கூற்றுகள். அதாவது மொத்த இடஒதுக்கீடு 50%க்கு மிகாமல் இருக்க வேண்டும்னும், கேரி ஃபார்வர்டு ரிசர்வேஷன் 50%க்கு மேலே இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் சரியான கூற்றுகள். சிப்காட் சம்பந்தமான 2 கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 2ல் எது சரியானதுன்னு சொல்லணும். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக 1971 சிப்காட் நிறுவப்பட்டது. இது பெரிய மற்றும் சிறிய தொழில்துறை அலகுகளுக்கு கட்டமைக்கப்பட்ட உதவித்தொகை அனுமதிப்பதில் நோடல் ஏஜென்சியாக செயல்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2 கூற்றில் முதல் கூற்று மட்டும்தான் சரியானது. சிப்காட் 1971 தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. 4 அணைகள் அமைந்துள்ள மாவட்டங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு தவறான ஜோடி இருக்குது. அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். கல்லணை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் முதல் ஆன்சரே தவறானது. ஏன்னா கல்லணை அமைந்திருக்கக்கூடிய மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டினுடைய பாலின விகிதம் என்ன? அதாவது ஆண் பெண் விகிதம். ஆண்கள் 1000 ஆண்களுக்கு எத்தனை விகிதாச்சார பெண்கள் இருக்காங்கன்னா 995 பெண்கள் இருக்கிறாங்க. HDI மனித வளர்ச்சி குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பின்வருக்கக்கூடிய ஒரு 4 குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த குறிகாட்டியில் எது பயன்படுத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பயன்படுத்தப்படவில்லைன்னா தொழிலாளர் சந்தையில் மனிதர்கள் பங்கேற்பது மட்டும்தான் பயன்படுத்தப்படவில்லை. HDIயில் கீழே இருக்கக்கூடிய 4 மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால். இது 4ல் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம்
கேரளா. வளர்ச்சியும் மேம்பாடு பற்றியும் 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இது 2ல் எது சரின்னு பார்க்கணும். கேள்வியிலே பிழைகள் இருக்குது கூற்றில். முதல் கூற்றை பார்க்குறோம். வளர்ச்சி என்பது இயற்பியல் கருத்து, அங்கே மேம்பாடு என்பது சமூக கருத்துன்னு இருக்கணும். 2வது கூற்று வளர்ச்சி என்பது நீண்ட கால செயல்முறை, மேம்பாடு என்பது குறுகிய கால செயல்முறை. இந்த 2 கூற்றில் முதல் கூற்று மட்டும்தான் சரியானது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி குறியீட்டில் ஒரு 3 பரிமாணங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையா, ஒழுக்கமான வாழ்க்கை தரமா, அறிவா அப்படின்னு பார்த்தோம்னா இது 3மே HDIனுடைய பரிமாணங்கள் தான். மனித வளர்ச்சி குறியீடை பற்றி 2021 பற்றி 4 கூற்றுகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் எதெல்லாம் சரியானதுன்னு கேட்குறாங்க. முதல் கூற்று என்னன்னு பார்க்குறோம். பிரிக்ஸ் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் வகுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டை நாடுகளில் 2021 குறியீட்டில் இந்தியாவை விட சீனா மட்டுமே முன்னிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது கடந்த 2 தசாப்தங்களாக இந்தியாவின் தரவரிசையில் முன்னேற்றமே இல்லை. இந்தியாவிலேயே தமிழகம் அனைத்து குறியீடுகளிலும் முதலிடத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3வது மட்டும்தான் சரி, எந்த முன்னேற்றமும் இல்லை. PQLI அதாவது வாழ்க்கை தர குறியீடை பற்றி 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இது அமர்த்தியா சென்னால் உருவாக்கப்பட்டதுன்னும் நாடுகளுடைய தரவரிசை 0லேருந்து 1 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2மே தவறானது. PQLIயை உருவாக்குனது அமர்த்தியா சென்னும் இல்லை, நாடுகளின் தரவரிசை 0லேருந்து 1 வரைக்கும் குறிக்கப்படுறதும் இல்லை. பின்வருவற்றில் வாழ்க்கை தர குறியீடு PQLI எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை பொறுத்தா, ஆயுள் எதிர்பார்ப்பை பொறுத்தா, தாயினுடைய இறப்பு விகிதத்தை பொறுத்தான்னு பார்த்தோம்னா குழந்தைகளின் இறப்பு விகிதம் மற்றும் ஆயுள் எதிர்பார்ப்பை பொறுத்தே PQLI அமைகிறது. உலக அளவில் பல பரிமாண வறுமை குறியீடை உருவாக்குனது யாருன்னா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். MPI உலகளாவிய பல பரிமாண வறுமை குறியீடை பற்றி 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இது 2ல் எது சரி எது தவறுன்னு சொல்லணும். குறியீட்டினுடைய 3 பற்றாக்குறை குறிகாட்டிகளிலும் இந்தியாவின் முன்னேற்றம் கணிசமாக குறைந்துள்ளது. 2005-2006 முதல் 2019-21 வரையிலான 15 ஆண்டுகளில் 415 மில்லியன் மக்கள் வறுமையிலிருந்து வெளியேறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கூற்றுமே சரியானது தான். தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு ஒரு முன்னேற்ற ஆய்வு 2003 அப்படின்றத வெளியிட்டது யாருன்னா NITI ஆயோக். மொத்த தேசிய மகிழ்வு குறியீடு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 2வது 4வது அதாவது மக்கள் தொகையின் கூட்டு மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட இது பயன்படுகிறது. குறியீடு 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். தமிழ்நாடு மனித வளர்ச்சி அறிக்கை அது பற்றியான பின்வரும் 2 கூற்றுகள் இருக்குது. இது 2ல் எது சரின்னு பார்க்குறோம். இந்த அறிக்கை மாநில திட்டக்குழு தயாரித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை 2 அறிக்கை மட்டுமே தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே சரியானது தான். 2017ஆம் ஆண்டு வெளியிட்ட தமிழ்நாடு மனித வளர்ச்சி அறிக்கையில் எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னா கன்னியாகுமரி. தமிழ்நாட்டினுடைய மனித வளர்ச்சி குறியீடை பற்றி 2 கூற்றுகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 பெரம்பலூர் கடைசி இடத்துல இருக்குதுன்னும் கன்னியாகுமரி முதலிடத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே சரிதான். அறிக்கையில் பெரம்பலூர் கடைசி இடத்துலையும் கன்னியாகுமரி முதலிடத்துலையும் தான் இருக்குது. மலையபுரம் சிங்காரவேலு எதனுடைய முன்னோடி? இவர் தொழிலாளர் இயக்கங்களினுடைய முன்னோடி தான் மலையபுரம் சிங்காரவேலு. 1885 சென்னை மகாஜன சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா P. ரங்கைய நாயுடு. ராமலிங்க சுவாமிகளை பற்றிய 2 கூற்றுகள் கொடுத்துருக்குறாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவியவர் இவர் தான் சொல்லியிருக்காங்க. இவரது பாடல்கள் தான் திருவருட்பாடல் தலைப்பில் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கூற்றுகளுக்குமே தவறானது. ட்ரிப்ளிகேன் நகர்ப்புற கூட்டுறவு சங்கம் இந்தியாவினுடைய முதல் கூட்டுறவு சங்கம். இதை நிறுவனது யாரு? VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி. ரெட்டமலை சீனிவாசனை பற்றிய 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இது 2ல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒரு பட்டிய ஜாதி ஆர்வலர்னும் 1902 ஆதி திராவிட மகாஜன சபையை ரெட்டமலை சீனிவாசன் தான் நிறுவனார்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் மட்டும்தான் சரியானது. அவர் ஒரு பட்டியலின ஆர்வலர். தனித்தமிழ் இயக்கத்தை பற்றிய 2 கூற்றுகள். இது தூய தமிழ் வார்த்தைகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது மற்றும் சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளிலிருந்து கடன் வார்த்தைகளை தவிர்க்கவும் செய்கிறது. இயக்கம் ஆபிரகாம் பண்டிதரால் நிறுவப்பட்டது. இந்த 2 கூற்றுகளில் எது சரியானதுன்னா முதல் கூற்று மட்டும்தான் சரியானது. திராவிட பாண்டியன் அப்படின்ற இதில் தொடங்கினது யாருன்னா அயோத்திதாஸ். 3 நாடுகளும் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அமைப்புகளை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. சீனா ஒற்றை கட்சி அமைப்பு, பிரான்ஸில் 2 கட்சி அமைப்பு, இந்தியாவில் பல கட்சி அமைப்பு. இதில் சீனாவில் ஒற்றை கட்சி அமைப்பும் இந்தியாவில் பல கட்சி அமைப்புன்றது தான் சரியானது. நீதி கட்சி நிறுவும் போது அதனுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருந்தவங்க 4 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதில் 4ல் ஒருத்தர் நிறுவும் போது உறுப்பினராக இல்லாதவங்க. அவங்க யாருன்னா பெரியார் தான். மீதி 3 பேரும் நீதி கட்சி உருவாக்கும் போதே உறுப்பினர்களாக இருந்தவங்க. தமிழகத்திற்கு நீதி கட்சியினுடைய பங்களிப்புன்னு 3 கொடுத்துருக்காங்க. இது 3ல் எதுவும் தேர்ந்தெடுக்கணும். இந்து சமய அறநிலை வாரியம் உருவாக்கப்பட்டது. மதிய உணவு திட்டம், ராஸ்தாரி முறை ஒழிப்பு
இது மூணுமே நீதி கட்சியினுடைய தமிழகத்திற்கான பங்களிப்பு தான். மெட்ராஸ் அப்படின்றது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்டது எந்த ஆண்டு? இதான் கேள்வி. 1969 தான் மெட்ராஸ் என்ற பெயர் தமிழ்நாடு மாநிலம் என்ற பெயர் மாற்றப்பட்டது. 2ஆம் உலக தமிழாராய்ச்சி மாநாடு யார் முதலமைச்சராக இருக்கும்போது நடைபெற்றது அப்படின்னா CN அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் 2ஆம் உலக தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. முதல் உழவர் சந்தை எங்கே துவங்கப்பட்டது அப்படின்னா மதுரையில். தொட்டில் குழந்தை திட்டத்தை பற்றி 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. பெண் சிசு கொலையை ஒழிப்பதற்காகவும் பெண் குழந்தைகளை மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய பெண் குழந்தைகளை அரசிடமே ஒப்படைக்காக தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே சரியானது தான். இந்த 3 காரணங்களுக்காக தான் தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று உருவாக்கவே பட்டது. 1916 பிராமணர் இல்லாதோர் அறிக்கை அப்படின்னு ஒன்று வெளியிடப்பட்டுச்சு. அந்த அறிக்கையை வெளியிட்டது எந்த கட்சி அப்படின்னா நீதி கட்சி. இந்திய அரசியல் அமைப்பில் ரிசர்வேஷன்றது எந்த அட்டவணையின் கீழ் இருக்குது அப்படின்னா 9வது அட்டவணையின் கீழ் தான் இந்தியாவில் ரிசர்வேஷன் வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை % ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுதுன்னா 69%. தமிழ்நாட்டினுடைய ஜவுளி தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது எந்த நகரம்? ஜவுளின்னு சொன்னோடனே நமக்கு காஞ்சிபுரம் நினச்சிக்குவோம். ஆனால் காஞ்சிபுரம் 4 ஆப்ஷன்லேயே இல்லை. அப்போ தமிழ்நாட்டினுடைய ஜவுளிகளின் தலைநகரம் அப்படின்றது கரூர். ஆசியாவின் டெட்ராய்டுன்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எந்த நகரம்னா சென்னை. தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் கூட்டமைப்பு தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம். தமிழ்நாட்டின் நுழைவாயில்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் தூத்துக்குடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த கடற்கரையின் நீளம் 1076 கிலோமீட்டர்.